ஆண்டவர் வீட்டுக்குள்ள அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையில ரெண்டு முக்கியமான ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு விரும்புறார். ஒன்று என்னன்னா, உன்னுடைய கூடாரத்துல என்ன இருக்கும்? சமாதானம். ரெண்டாவது, உன்னுடைய வாசஸ்தலத்துல என்ன இருக்கும்? விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டேன். குறைவை காண மாட்டேன்னா அப்ப எது இருக்கும்? நிறைவு அப்படிங்கிறது தான் இருக்கும். இப்ப நம்ம எல்லாருக்குமே கர்த்தர் இடத்துல போன உடனே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு காரியம் என்னன்னா, கொஞ்சம் அமைதியாயிரு. எப்படி இரு? அமைதியா. எல்லாம் முடிஞ்சிடும். அதை ஒரு டைம் வச்சிருக்கிறாரு, அந்த டைம்ல எல்லாவற்றையும் முடிச்சிருவார். அந்த அமைதியான அந்த சமாதானம் உலகம் கொடுக்காத சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அதனாலதான் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது கூட எழுதுறாரு. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்களே. 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக அப்படிங்கிறார். இது 2 தீமோத்தேயு 1:2 அதே அப்படியே ஒரு எப்படி ஒரு கம்ப்யூட்டர்ல காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ற மாதிரி அடுத்ததுலயே அப்படியே கொண்டு போறார். 2 தீமோத்தேயு 1:2 நீங்க படிச்சீங்கன்னா 2 தீமோத்தேயு 1:2 எழுதுகிறதாவது, பிதாவாகிய தேவனாலும் இயேசுவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. அப்ப இந்த சமாதானங்கிற வார்த்தை 3வது இடத்துல இருக்குது, கிருபைங்கிற வார்த்தை முதல் இடத்துல இருக்குது. அப்படின்னா அது மதிப்பு கம்மியா இருக்குமோ அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா முக்கியம் என்னன்னா, பைபிள்ல எதெல்லாம் ஆண்டவர் அனுமதிச்சிட்டாரோ அதெல்லாம் வேல்யூபிள் ஆனதுதான். அல்லேலூயா. நம்முடைய அவயங்கள்ல எல்லாமே வேல்யூபிள் ஆனதுதான். தலைமுடியிலிருந்து கால் வரைக்கும். ஒருவேளை வேல்யூ தெரியல அப்படின்னா, ஏதாவது ஒரு நாள் நெகத்துல ஏதாவது நெகை சுத்தி வந்துருச்சுன்னா தான் தெரியும். இது சாதாரண நெகந்தான் பிரதர் அப்படிங்கும்போது நெகை சுத்தி வரும்போது அந்த பெயின், நெகமும் வேல்யூபிள் ஆனதுங்கிறது தெரியும். உள்ள கண்ணிலையா இருக்கலாம், பல்லுலையா இருக்கலாம், எல்லாமே தேவன் வேல்யூபிளா தான் வச்சிருக்கிறார். இப்ப சமாதானம் எனப்பட்டது தேவனாலதான் நமக்கு கொடுக்கப்படுமாமா. அது எப்பேற்பட்ட சமாதானத்தை கொடுக்கிறாருன்னா, சில நேரம் நமக்கு சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி சமாதானத்தை கொடுக்கிறாராமா. இயேசுவே சொல்றாரு, லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 51வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா, நான் இந்த உலகத்திற்கு எதற்கு வந்தேன் அப்படின்னா, நான் சமாதானத்தை இல்ல கொடுக்க நான் வரல அப்படிங்கிற. இல்லம்மா 50 நான் பூமியிலே சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நீங்க நினைக்கிறீங்களோ? சமாதானத்தை அல்ல, பிரிவினையவே உண்டாக்க வந்தேன். ஹலோ, சர்ச்சுக்கு வர சகோதரனே சகோதரிய, இயேசு பூமியில் எதுக்கு வந்தாராமா? அவரு பவுல் எழுதுவார் தீமோத்தேயுக்கு, பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாகிறார். ஆனா இயேசு என்ன சொல்லிட்டாருன்னா, நான் பூமியில சமாதானத்தை உண்டாக்க வரல, பிரிவினையே உண்டாக்க வந்தேன். எப்பேற்பட்ட பிரிவினை இருக்குன்னு கீழே சொல்றாரு. மாமியாவுக்கு விரோதமா மருமகள் இருப்பாங்க, தாய்க்கு விரோதமா பிள்ளை இருப்பாங்க, தகப்பனுக்கு விரோதமா மகன் இருப்பான். இப்படி ஒருவருக்கு ஒருவர் என்ன இருக்காது? சமாதானம் இருக்காதுங்கிறார். இந்த தேவனை வழிபடலாமா? இதை சில இஸ்லாமிய மார்க்கத்தை தலைவனா ஒருத்தர் டிவியில தான் சொல்றாரு, ஏங்க அவரே சமாதானத்தை கெடுக்க வந்தவருங்க, அவரை போய் நீங்க ஏங்க ரட்சகரா ஏற்றுக்கிறீங்க, அவரை ஏங்க நீங்க பின்பற்றுகிறீங்க, அவர் வாய்ப்படையே சொல்லிட்டாருங்க அப்படிங்கிறார். ஆனா ஒன்னு தெரிந்து கொள்ளணும், தேவன் பூமியில சமாதானத்தை கெடுக்க வந்தார் அப்படிங்கிறத காட்டிலும் பூமியில சமாதானம் எனப்பட்டது இல்ல. சமாதானம் என்கின்ற ஒரு பேர்ல தான் இருந்ததை தவிர, சமாதானமே ஒரு குடியாரன் இடத்துல போய் எப்ப நீ சமாதானமா இருப்பேன்னு அவன் கேட்டு பாருங்க, எப்ப சமாதானமா இருப்பான்? ஒரு சரக்கு அடிச்சதுக்கு அப்புறம் அப்பா மன நிம்மதியா இருக்கு சார், ஒரு குவார்டர் அடிச்சிருச்சா. ஒரு பிராஸ்டியூட் ஸ்திரீட்ட போய் கேளுங்க,
கஸ்டமர் நிறைய கட்சிட்டாங்க. திருடன் இடத்துல போய் கேட்டு பாருங்க, நல்லா கொள்ளையடிச்சிட்டேன் சார், ஃபுல் சமாதானம் சார். இந்த சமாதானத்தை தான் எடுக்க வந்தார். ஹலோ, நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா வீட்டில் நல்லா இருக்கிற குடும்பத்தில் சமாதானத்துக்கு எடுக்கிறவர் அல்ல. முதல்ல குடும்பமே நல்லாவே இல்லை. அந்த நல்லாவே இல்லாத குடும்பத்தில் என்ன பண்றாரு? முதல்ல உடைக்கிறாரு. உடைச்சதுக்கு அப்புறம் தான் சமாதானத்தை உண்டாக்குறார். இப்ப கூடாரத்துல சமாதானம் இல்லாமல் போனதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறதையும் எப்படி சமாதானத்தை கொடுக்கிறாருனோ நமக்கு ஒரு தகப்பனாய் ஆண்டவர் ஒருத்தரை தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய 51ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 51ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல நல்லா கவனிங்க. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன், ஆறுதல் செய்வார். அப்ப இவங்களை போய் பாருங்க, இவங்க வீட்டுல போய் பாருங்க பிரதர். அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா அவங்க வீடினுடைய கட்டமைப்பு எப்படி அழகா இருக்குதோ அதே மாதிரி உங்க வீடையும் கட்டிடலாம். அப்படித்தான் ஆண்டவர் யாரை காமிக்கிறாரு? யாரை காமிக்கிறாரு? ஆபிரகாமையும் சாராளையும் காமிக்கல. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாம் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவங்க வீட்டுல போய் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 18வது அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1வது வசனம். சமபூமியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார். பகலில் உஷ்ண வேளையில் எங்க உட்கார்ந்திருந்தாரு? ஹலோ, எங்க உட்கார்ந்திருந்தார்? இப்ப வாசலே இல்லாம தான் கட்டுறாங்க. முதல்ல திண்ணையில போய் உட்கார்ந்துருப்பாங்க பாருங்க. திண்ணை அதுக்கு பேரு. எங்க வாசப்படிக்கு பக்கத்துல ஒரு திட்டு மாதிரி இருக்கும். ஏதாவது பிரயாணமா வந்தவங்க ஒரு வேலை இலைப்பாரிட்டு போலாம், அல்லது வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க எங்க போய் உட்காரலாம்? வாசப்படியில உட்கார. இதுதான் திண்ணையில உட்கார்ற வேலை. இது எப்ப உட்காருவாங்கன்னா ஒண்ணு காலையில உட்காருவாங்க, இல்ல சாயந்தரம் உட்காருவாங்க. ஆனா நம்ம அப்பா எப்ப உட்கார்ந்துருக்கிறாரு? உஷ்ண வேலைன்னா எத்தனை மணி? உங்க வீட்டுல எல்லாம் உஷ்ணம் எப்ப வரும்? 12-1 மணிக்கு ஐயா எங்க உட்கார்ந்து இருக்கிறாரு? வெளியே உட்கார்ந்து இருக்கிறாரு. அம்மா எங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க? உள்ள உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப வீட்டுல கணவன் மனைவிக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னு இந்த சம்பவத்தை நல்லா பார்த்தீங்கன்னா இந்த 17வது அதிகாரத்தினுடைய 15வது வசனத்துல உன் மனைவிய சாராய்னு கூப்பிடாத, உன் மனைவி எப்படி கூப்பிடு? சாரான்னு கூப்பிடுன்ட்டார். அவ்வளவு ஓம் பேரை இனிமேல் போட்டு என்ன பேர் கிடையாது, ஆபிராம் கிடையாது, ஆபிரகாம்னு சொல்லிட்டு போயிட்டார். இந்த பெயர் மாற்றம் ஆனதுக்கு அப்புறம் இந்த அம்மாட்ட போய் ஐயா எப்படி கூப்பிடுறாரு? இப்ப சரால் அப்படிங்கிறாரு. அதாவது சாராய் அப்படின்னா என் இளவரசியேன்னு அர்த்தம். சாராய்னா என்ன அர்த்தம்? எனக்கு தான் நீ இளவரசி. ஆனா சாரால் அப்படின்னா உலகத்துக்கே இளவரசிங்க. இதை ஏற்றுக்கொள்ள அந்த அம்மானால என்ன பண்ண முடியல? சார், என் குடும்பத்தை நான் வழி நடத்தினா பரவாயில்ல, என் ஆசீர்வாதம் இது போதுன்னு நினைக்கலாம். உங்க சொந்தக்காரங்க எல்லாரையும் நீ வழி நடத்துவ, பாதுகாப்புன்னு கர்த்தர் சொன்னாருன்னா ஏற்றுக்கொள்ள முடியுதா? நானே இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணி எப்படியாவது என் குடும்பத்தை ஒவ்வொரு மாசம் கடக்கிறதே கஷ்டமா இருக்குது. இந்த நிலைமையில இருந்தா இப்ப எங்க அண்ணன் குடும்பத்தை நான் காப்பாற்ற போறேனாமா, எங்க அக்கா குடும்பத்தை காப்பாற்ற போறேனாமா, எல்லாருக்கும் நான் தான் ஒரு பாதுகாப்பை கொடுக்க போறேன்னா நம்புற மாதிரியா இருக்குது. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க. சில விஷயங்க நம்புற மாதிரி இல்லாட்டியும் நீங்களே நம்புற மாதிரி வாழாட்டியும் கொஞ்சம் ராகா பக்கா வீட்டுக்கு போயிட்டு வாங்க. 2 தேவதூதன் மாதிரி 2 வேலைக்காரரை பத்திரமா பாதுகாத்துட்டு வந்துட்டாங்க. அவங்க 3 நாள்ல வந்தாச்சு. இப்ப பார்த்தா அந்த அம்மா அண்ணன் வீட்டை கூப்பிட்டு, தம்பி வீட்டை கூப்பிட்டு, எல்லாரையும் கூப்பிட்டு வீட்டுல உட்கார வச்சா எரிகோ பட்டணமே இடிஞ்சு விழுகுதுங்க. இந்த ராகா அம்மாவை அவங்க சொந்தக்காரன் கர்த்தரால காக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. அதுதான் கர்த்தர். அதைத்தான் இங்க சொன்னா இந்த அம்மானால என்ன பண்ண முடியல? ஏற்றுக்கொள்ள முடியல. 99 வயசுல பேரை மாத்தி என்ன ஆக போகுது? காடு வாங்குது, வீடு
போங்குது. இந்த வயசுல இதெல்லாம் தேவையா பிரதர்? பேர் மாத்துறது, அது மாத்துறது. அந்த அம்மாவுக்கு அதனுடைய வேல்யூ தெரியல. ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சொன்னபடியே ஆபிரகாம் வீட்டுக்கு மத்தியான வேலையில வர்றார். இந்த மத்தியான வேலையில வருகிறப்பதான் ஆபிரகாம் கூடார வாசப்படியில உட்கார்ந்து இருந்த உடனேயே மோசஸ் போகியா அப்படின்னு, அதாவது ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டார். வந்திருக்கிறது யாரு சார்? வந்திருக்கிறது யாரு வீட்டுக்கு? வீட்டுல பிரச்சனைனா யார் வருவா? உங்க வீட்டுல பிரச்சனைனா யார் வருவாங்க? ஒருத்தருமே வர மாட்டாங்க. நான் ஒரு அநாத பிரதர், வனாந்திரத்துல வீடு கட்டி குடியிருக்கிற பிரதர். பிரதர், உங்க அப்பாவும் அப்படித்தான் வனாந்திரத்துல குடியிருந்தார். உங்கள் தகப்பனாகி ஆபிரகாம் வீட்டுல கணவன் மனைவி பிரச்சனை. ஐயா மத்தியான வெளியில வந்துட்டாரு. இங்க சர்ச்சுக்கு வந்திருக்கிற சில குடும்பத்துல உண்மையாலுமே பிரச்சனை தான். இங்க வந்ததுக்கு பின்னணியிலையும் தெரியுது. இந்த பிரச்சனை அங்க போட்ட வீட்டுல போட்ட சண்டை எப்படி சர்ச்சில் தெரியுதுன்னா, சார் உங்க வீடு சர்ச்சோட கட்டப்பட்டிருக்குல்ல சார், உங்க வீட்டிலே இயேசுதான் தலைவரா இருக்கிறாரு. நீங்க இங்க வர்றதுக்கு முன்னாடியே உங்க பிரச்சனையை இங்க கொண்டு வந்து வச்சு பேசிட்டு இருக்கிறார். வந்ததுக்கு அப்புறம் இப்ப ஆண்டவர் வீடு தேடி வந்த உடனே, இந்த நேரத்தில் என் குடும்பத்துக்கு தேடி வரக்கூடிய ஒரே ஒருவர், என்னை வீட்டை விட்டு வெளியவான்னு கூப்பிட்ட என் கர்த்தர் ஒருத்தர் தான். அல்லேலூயா. இம்மீடியட்டா ஆபிரகாம் ஓடுறாரு. தண்ணி எடுத்து போய் காலெல்லாம் கழுவிட்டு அங்க சொல்றாரு, கொஞ்ச நேரம் இங்கேயே இருங்க மரத்தடியில, நான் உங்களுக்கு என்ன கொண்டு வரேன், புசிக்கிறதுக்கு கொஞ்சம் அப்பமும் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீரும் கொண்டு வரேன்னு கூடாரத்துக்குள்ள ஓடுறாரு. ஓடுன உடனே சண்டை. ஒரு சில நேரம் சில வீட்டுகள்ல பாருங்களேன், கணவன் மனைவிக்கு பெரிய பிரச்சனை இருக்கும். எங்க வீட்டுல அப்படி இருந்தது. அதனாலதான் டெமோவா சொல்றேன். வீட்டுல பிரச்சனை திடீர்னு சொல்லாம பாஸ்டர் வந்துட்டாருன்னா, பாஸ்டர் வந்துட்டாரு, இருந்தாலும் அப்புறம் நம்ம பிரச்சனை சண்டையெல்லாம் எப்ப பாத்துக்கலாம், அப்புறம் பாத்துக்கலாம். ஹலோ, உண்மையா இல்லையா? இதா நம்ம அப்பா தான். சாரா, நீ கொஞ்சம் அப்படியெல்லாம் நான் பேசுனேன் இப்படி பேசுனேன் நல்லா மனசுல வச்சுக்காத, விடு. நம்ம வீடு தேடி ஆண்டவர் வந்திருக்கிறாரு. நம்ம மான கப்பலை ஏறாதபடிக்கு நீ என்ன பண்ணிரு, 3 மடி மாவு எடுத்து அப்பத்தை எடுத்து சுடுமான அங்க கொடுத்தாச்சு. எடுத்து வேகமா ஓடுறாரு. வேலைக்காரன் இடத்துல போய் இளங்கன்றை பிடிச்சு என்ன பண்ணுங்க, வெட்டி சமையங்கன்னு வேலைக்காரன் கொடுத்தாச்சு. சில ஆம்பளைகளுக்கு மாத்திரம் பாருங்க, வெக்கமான சூடு சொரணியே இருக்காது. என்ன இருக்காது? என்ன இருக்காது? என்ன சொல்ல மாட்டேங்க. ஆம்பளைகளுக்கு என்ன இருக்காது? வெக்கமான சூடு சொரணை எதுவும் இருக்காது. ஆனா பெண்கள் பாருங்க, சாம்பார்ல உப்பு போடும், அது அப்படி பார்க்கும் போதே அப்படியே எடுத்து ஒரு டேஸ்ட் பண்ணும்போது எதுக்கு உப்பு போட்டு கரெக்டா இருக்கான்னு டெஸ்ட் பண்றதுனால சூடு சொரணை எல்லாமே பெண்களுக்கு இருக்கும் பாருங்க. அவர் வேணா இறங்கி வந்து, விட்டுருமா, பாஸ்டர் வந்திருக்கிறாரு, கர்த்தர் வந்திருக்காருன்னா, நான் பாஸ்டர்ட்ட சொல்றேன், உங்க யோக்கியது என்னங்கிறது அங்க தெரியும் பாருங்க. ஒரு சமைக்க சொல்லுவார், அம்மா நான் என்ன பண்ணணும், சமைக்கணும். சண்டையை போடுவாரு. நல்லா இருந்த என் பேரை சாரான்னு மாத்தி கூப்பிட்டு லூஸ் தனமா இப்ப வந்து சமைன்னு சொல்றாரு. நீ எல்லாம் சொல்ற மாதிரிலாம் செய்ய முடியாது. ஏன்னா நம்ம என்ன பண்ணல, சமைக்கவில்லை. வேலைக்காரர்கிட்ட ஓடி சொன்ன, வேலைக்காரர் உடனே செஞ்சுட்டான். சமைச்ச அத்தனையும் கொண்டு வந்து எங்க கொடுக்கிறாரு, இதை கொண்டு வந்து கொடுத்தாரு. ஹலோ, ஆபிரகாம் சமைத்ததை கொண்டு வந்து கர்த்தரிடத்துல கொடுக்கிறார். என்ன கொண்டு வந்தாருன்னு கீழே வாசிங்க. ஆதியாகம புஸ்தகத்தினுடைய வெண்ணையும் பாலையும் அப்பம் எங்கீங்க? ஹலோ டைமரே, அப்பம் எங்க? செய்யல. தெரியுதா? வீட்டுல சண்டை நடந்தது. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது. நம்ம சமைக்கல. சரி, அப்பத்தை தான் கொண்டு வரல, வீடுக்காராவது வேலைக்காரர் செஞ்சதை கொண்டு ஓடி வர்றாரு, அவரோட போய் நிக்கலாம்னா வீட்டை விட்டு வெளியில வரல. இப்ப கர்த்தருக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் கர்த்தர் கேட்கிறார், உன் மனைவியாகிய சாராயை கேட்கல, என்ன கேட்கிறாரு, சாரால் எங்கே? நான் இப்ப காதை எங்க விடுறாங்க? சில பேருக்கு ஒரு பாம்பு காது மாதிரி பாருங்க. பாம்புக்கு காது இல்லதான், ஆனா அதுக்கு காது இருக்குதாமா. எப்படின்னா, நம்மளை பத்தி யாராவது பேசிடுவாங்களா அப்படிங்கறத எங்க விட்டு கேட்கறது? இங்க ரகசியமா இங்க பேசிட்டு இருந்தா நம்மளை பத்தி பேசுறாங்களான்னு காதை வெளியில விட்டு கேட்கறது. சில பேர் சர்ச்சில மக்கள் என்ன பண்றது இல்லைன்னா, காதை இங்க விடுறது இல்லை, எங்கேயோ விட்டு கேட்கறது.
அதனால இயேசுசாமி சில இடங்கள்ல பேசும்போது காதுள்ளவன் கேட்க கடவன்ட்டார். இந்த அம்மா இங்க வெளியிலயும் வரல, அப்பமும் சுடல, வெளியில பேசிக்கொள்ற காரியத்தை காது கொடுத்து கேட்கிறாங்க. அப்பதான் உன் மனைவி ஆகிய சாராள் எங்கன்னு கேட்ட போது ஆபிரகாம் என்ன சொல்றாரு? அவள் கூடாரத்தில் இருக்கிறார். கூடாரத்தில் என்னமா வேலை? சமைக்கவும் இல்ல. சில நேரம் அப்படி வைராக்கியம் பாருங்க, மனசு அப்படியே கல்லு மாதிரி நிக்கும் பாருங்க. தயவு செய்து அப்படி இருக்காதீங்க, நீங்க பிள்ளை பெற்றெடுக்க முடியாது. ஆமென், ஆமென். கர்த்தருடைய வார்த்தை உங்க வாழ்க்கையில நிறைவேற சபைக்கு வந்தீங்கன்னா அப்படியே தண்ணீரை போல உருகிருங்க. அதனாலதான் ஏசு சொல்றாரு, நீங்க பூமிக்கு உப்பா இருக்கிறீங்க. உங்களை ஸ்டோன் ஆகியிருந்தாருன்னா என்ன ஆயிடுச்சுன்னு பாருங்க. போறவரெல்லாம் தூக்கி அடிச்சு கொண்டு விட்டுருப்போம். உப்பெண்ணதான் போட்டவொன்னே அப்படியே கரைஞ்சிரும் பாருங்க. ஒருவேளை யார குறித்து கசப்பு வேற்றுமையோடு இன்னைக்கு சபையில வந்திருந்தாலுமே தயவு செய்து கரைச்சிருங்க, வேண்டாது. உங்களை விட உங்கள்கிட்ட பகையா இருக்கிறவங்க, உங்கள்கிட்ட பேசாம இருக்கிறவங்க மோசமானவங்க கிடையாது, உங்களை விட நல்லவங்க. நீங்க தேவனிடத்துல ஒப்பிட்டு பாருங்க. ஆண்டவரோடு போய் நின்றுட்டு, ஆண்டவரே நீர் எனக்கு பேசுற, என் கூட பேசுறக்கும், உங்களுடைய சரீரத்தை எனக்கு பிட்டு கொடுக்கறப்போ, உங்களோட கூட நான் ஐக்கியம் வைக்கிறதுக்கு நான் பாத்திரவானான்னு கேட்டு பாருங்க, வாய்ப்பே இல்லை. நாம் தேவனுக்கு சத்ருக்களாய் இருக்கையில அவர் நம்மேல அன்பு வைத்து நம்மளோட பேசி நம்மளோட ஒப்புரவாயிருக்கிறாரு. ஆனா அவருக்கு சேவை செய்வதற்கு இந்த அம்மா மனசு வரல, வெளியிலே வரல. இப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு உற்பவ காலத்திட்டத்தில் திரும்பி வரும்போது, எனக்கு அப்பம் சுடாமல் இருந்தாலுமே, என்னிடத்துல வந்து கேட்காமலே இருந்தாலுமே, அவள் உன்னுடைய மனைவியாய் இருக்கிறபடினால அவள் ஒரு குமாரனை என்ன பண்ணிட்டு இருப்பான், தழுவி கொண்டு இருப்பான்னா அம்மா என்ன பண்றாங்க? சிரிக்கிறாங்க. எங்க உட்கார்ந்து சிரிக்கிறாங்க? ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பார்த்தீங்களா? பாஸ்டர் சொன்னார், நீங்க தசமபாகம் கொடுக்கறது இல்லை, காணிக்க கொடுக்கறது இல்லை, கர்த்தர் சரியா கனப்படுத்துறது இல்லை, ஆனாலும் உங்களை ஆண்டவர் அள வச்சு பார்க்கிறாரா? ஹலோ, எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். தனிமையின் பாறையில் தகப்பனின் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. அல்லேலூயா. அந்த அம்மா சமைக்கவும் இல்லை, வெளியிலையும் வரவும் இல்லை. ஆனாலும் கர்த்தர் அந்த ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியே அந்த அம்மா வயிற்றுல ஒரு கர்ப்பத்தை உண்டாக்குனாங்க. அதாவது சாராள் அப்படிங்கிறதுல தேவனே தன்னுடைய நாமத்தை வெட்டி வைத்தது போல தன்னையே வெட்டி வச்சாராம். ஆபிரகாமுக்குள்ள ஆபிராமா இருந்து காமா அவரையே வெட்டி உள்ள வச்சதுனால ரெண்டு பேரும் வாலிபனும் வாலிபரம் ஆயிட்டாங்க. ஹலோ, ஆபிரகாமுக்கு எத்தனை வயசுங்க? 100 வயசு. ஆனா இன்றைக்கு ஆபிரகாமா மாறின உடனேயே ஆபிரகாமுக்கு ஒரு 22 வயசு வாலிபன் ஆயிட்டார். எத்தனை வயசு வாலிபன் ஆயிட்டார்? நீங்க கிறிஸ்து இயேசுவுக்குள்ள உள்ள வரும்போது என்னவா மாறுறீங்களாமா? தெரிய மாட்டேங்குது சார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. இதுக்கு அப்புறம் தாங்க ஆபிரகாமுக்கு 100 வயதுல ஈசாக்கு பிறக்கிறதுக்கு அப்புறம், ஈசாக்கு 40 வயதுல திருமணம் முடிக்கிற போது அப்பாவுக்கு திருமணம் முடிக்கிறார். யாரு? ஆபிரகாமுக்கு கல்யாணம் நடக்குதுங்க. கேத்தூரால் அம்மாவை கல்யாணம் பண்றாரு. அந்த அம்மாவுக்கு பிள்ளைகள் பிறகுறாங்க. அதே போல சாராள் அம்மாவுக்கு 99 வயசுல பிள்ளைய பெற்றதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 37 வயதா 27 வயது அந்த அம்மா அதுக்கப்புறம் உயிரோட இருந்து 100 வயசுல பால் கொடுக்க முடியுமானா கொடுத்தாங்க. தேவன் இளமையை திரும்பி வர பண்ணினாராம். ஆமென். அப்ப என்னன்னா ஆபிரகாமின் இடத்துல சொன்ன அந்த வார்த்தை சாராளின் இடத்துல வர்ற வரைக்கும் அந்த அம்மாவுக்கு என்ன இல்லை? சமாதானம் இல்லை. அப்ப கர்த்தருடைய சத்தத்தை கேட்காத வரைக்கும் கூடாரத்தில் என்ன இருக்காது? சமாதானம் இருக்காது. கர்த்தர் ஒரு விஷயத்தை எதற்காக சொல்றாருன்னா, ஒரு குடும்பத்துல மாமியாருக்கு விரோதமா மருமகள் இருப்பாங்கன்னா
மருமகள் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, மருமகள் சபைக்கு வருவாங்க, மருமகள் சொல்லுவாங்க நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க பிரச்சனை பண்ணும்போது அவங்கள மன்னியும்பாங்க. மாமி என்ன பண்ண மாட்டாங்க. ஏன்? அவங்க சபைக்கு வரல சார், அவங்க கிறிஸ்துவோட ஐக்கியம் இல்லை. அப்ப இவங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வராதவர்களுக்கு ரெண்டு பேருக்கு என்ன ஆகாது? ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாய் போர் செய்கிறது போல. இதுதான் சமாதான குலைச்சலுக்கு காரணமே தவிர இயேசுவை போல உலகத்துல சமாதானத்தை கொடுக்கிறவர் யாருமே இல்ல. அல்லேலூயா. அடைச்ச வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லாமல் இருந்த சீசர்கள் நடுவில் உள்ளே பூந்து வந்து உங்களுக்கு என்ன உண்டாக கிடவுதுனாரு? சமாதானம் உண்டாக கிடவுதுனாரு. இன்றைக்கு கூடாரத்துல சமாதானம் வேணும்னா ஃபர்ஸ்ட் காரியம் அவரிடத்துல என்ன சொன்னாரோ அதை என்னிடத்துல சொல்ல வந்த தேவனை நான் என்ன பண்ணிக்கொள்ளணும்? விசுவாசிக்கணும். சபையில் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரா, நீங்க விசுவாசிங்க. நீங்க எப்பெல்லாம் நீங்க விசுவாசத்தை விட்டு விலகுறீங்களோ அப்பெல்லாம் சமாதான குலைச்சல் வரும் பாருங்க. ஃபர்ஸ்ட் காரியம் கூடாரத்துல என்ன வரட்டும்? சமாதானம். கூடாரம்னா வீடு இல்லைங்க, சரீரம் தான் நம்ம கூடாரம். வீட்டுல இன்னைக்கு வீடெல்லாம் ரொம்ப சமாதானமா இருக்கும் பாருங்க. சமாதானமா இருக்கா? எத்தனை பேர் சொல்றீங்க இப்ப என் வீடு சமாதானமா இருக்குங்கிற எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமே. ஏன்? நீங்க வீட்டை போட்டு இங்க வந்துட்டீங்க. நீங்க வீட்டுக்குள்ள போனீங்கன்னா அவ்வளவுதான். உங்களாலதான் சமாதானம் கிடைத்தே தவிர வீடு அது பாட்டுக்கு சமாதானமா இருக்குது. ஒரு சத்தம் கூட இருக்காது, ஃபேன் சவுண்ட் கூட இருக்காது பாருங்க. இருக்குமா? நீங்க உள்ள போன உடனே ஃபேன் சத்தம் வந்துடும். டிவி ஓடாம இருந்தா டிவி ஓட ஆரம்பிச்சிடும். மொபைல் சத்தம் வந்துடும். கயாமுயா அடுப்பை பத்த வைங்க எல்லாத்தையும் வறுக்கிற சத்தம் எல்லாம் வீட்டுக்குள்ள சமாதானத்தை கெடுக்கிறதே யார் தான்? பக்கத்துல வையப்படி சொல்லுங்க. சமாதானத்துக்கு நீங்க தான் பொறுப்பு. முதல்ல எனக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். வீட்டுக்கு கூடாரங்கிறது என்ன? எங்க வீட்டுல ஒரே சமாதானம் இல்லை பிரதர். வீட்டெல்லாம் அழகா சமாதானமா தான் இருக்குது சிஸ்டர். வீட்டுல நீங்க தான் சமாதானமா இல்லை. ஆமே. இரண்டாவதா சொல்றாரு, அவை விசாரிக்கும் போது வாசஸ்தலத்துல என்ன காண மாட்டேன்? குறைவை காண மாட்டேன். இதுதான் வீட்டுக்குள்ள குறைவே இருக்கக்கூடாது. குறைவு வந்துடும், தெரிஞ்சோ தெரியாமலோ யார் மூலமோ குறைவு வந்துடும். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்களே. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை. ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஸ்திரீ எலிசாவின் இடத்தில் வந்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தான், இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமையாக கொள்ள வந்தான் என்றார். கடன் பிரச்சனை வீட்டுல வந்து என்னத்தை பண்ணிச்சுப்ப? குறைவை கொண்டு வந்துருச்சு பாருங்க. குறைவுன்னா என்னன்னா, நீங்க இந்த கடனோடு கூட உண்மையாலுமே எல்லாருக்கும் கடன் இருக்குது. நிறைய பேர் கடனே இல்லைனாலும் கர்த்தருக்கு சோதரம் நம்ம பேர்லயும் கவர்மெண்ட் கடன் வாங்கி வச்சிருக்கு. ஆமே. எவ்வளவோ கடன் ஒவ்வொரு நாள் பாராளுமன்ற சட்டமன்ற அந்த அறிக்கையில சொல்றாங்க, நாட்டுல எவ்வளவு கடன் ஆயிடுச்சாமா, இப்ப இவ்வளவு கடன் வந்துடுச்சுன்னு சொல்றாங்க. நாட்டுல இருந்தாலும் நாடே கடன் பட்டு இருக்கும் போது அந்த நாட்டில் இருக்கிற நாம மேலேயும் கடன் வாங்கி இருக்கிறாங்க. ஒவ்வொரு குடிமகன் மேலும் இவ்வளவு கடன் என்று நாட்டிலேயே நமக்கே தெரியாம வாங்கி இருக்கிறாங்க. ஆமே. நீங்க உண்மையாமே பிரதர் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, எனக்கு கடனே இல்லை பிரதர் அப்படின்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி அலையில சொல்லுங்க. அல்லேலூயா. நான் கடவுளோடு இருக்கிறனோ இல்லையோ, கடனோடு இருக்கிறேன். ஏன்னா கூட்டு கொடுக்குறாங்க. ஐடிஎஃப்சியில போன் பண்ணி கூப்பிடுறாங்க, பிரதர் உங்களுக்கு சிவில் ஸ்கோர் ஏறிடுச்சு பிரதர், உங்களுக்கு 2 lakhs வரைக்கும் என்ன இருக்குது அவைலபிள் இருக்குது. நான் அப்படி ஒரு பொண்ணு தொடர்ந்து சொல்லிட்டு இருந்துச்சு. நான் சொன்னேன், என்னுடைய ஜிபே நம்பரை தரேன், 2 lakhs நீ என்னதுல போட்டுரு, ஜிபேல போட்டுருமா, நான் அப்பப்போ எடுத்து ஊழியத்துக்கு செலவு பண்ணிக்கிறேன்னு. இல்ல உங்களுக்கு கடன் தான் கொடுப்போமே தவிர ஃப்ரீயாவில் என்ன பண்ண மாட்டோம். அதனால பஜாஜ் வந்துருச்சு, எஸ்பிஐ வந்துருச்சு, கிரெடிட் கார்டு வந்துருச்சு, நான் கடன்காரன் பிரதர். ஹலோ, என் பாக்கெட் பூரா என்ன இருக்குது? பர்ஸ்ல ஏகப்பட்ட கார்டு இருக்கு பிரதர். நீங்க காட்டுக்கு போயிட்டீங்கன்னா கடன்காரன் வீட்டை கொத்தி எடுத்துட்டு போயிடுவான் பிரதர். காட்டுக்கு போனா எந்த காட்டுக்கு? ஆமா, கடன் வாங்கி இருக்கிற சகோதரர் மொபைல் கடன் வாங்கி இருந்தாலுமே, எந்த கடன் வாங்கி இருந்தாலுமே அது ஒரு சாபம். ஆமே. நீங்க சாபத்தின் பிள்ளைகள் இல்லை, நீங்கள் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகள். அல்லேலூயா.
சபையில ஒரு தீர்மானம் எடுங்க. அப்பா, வானத்துக்கும் பூமிக்கும் தேவனாய் இருக்கு, உம்முடைய குறைவு என்னுடைய குறைவுள்ள உம்முடைய மகிமையில நிறைவாக்குவேன். நான் கடன் வாங்காதவனாய் வாழ எனக்கு உதவி செய்யணும் கேளுங்க. குருடனுக்கே பார்வை கொடுத்த கர்த்தர் கடனே இல்லாமல் வாழ வைப்பார். அல்லேலூயா. இதுல என்ன பிரச்சனைன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள சரியான அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. யாருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. ஐயாவுக்கு அம்மாவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வீட்டுல இருக்கு. ஆனா ஐயா வெளியில எவ்வளவு கடன் வச்சிருக்கிறாருன்னு அம்மாவுக்கு என்ன பண்ணாது, தெரியவே தெரியாது. நீங்க எத்தனையோ குடும்பத்துல பாருங்க, கணவனுக்கு தெரியாம மனைவி கடன் வாங்கி வச்சு, மனைவிக்கு தெரியாம கணவன் கடன் வாங்கி வச்சு, இது ரகசியமா போய் சார் இந்த கடனை வாங்கி என்ன பண்ணுனீங்க ஏது பண்ணுனீங்க காட்டணும். வீட்டுல 2 பேருக்காவது ஒரு டிரான்ஸ்பரண்டா வாழலாம்ல. உங்க வீட்டுல எல்லாம் அப்படி டிரான்ஸ்பரண்டா இருக்கிறீங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லைன்னா தயவு செய்து, பாவம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஆதாமு ஏவாள் அத்தி இலையை உடுத்தி கொண்டு ஒருவரை ஒருவர் மறைச்சாங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிச்சு பாருங்களேன். வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல, ஆதாமும் இருவரும் நிர்வாணிகளாய் இருந்தும் 2 பேருக்கு ஒளிவு மறைவே கிடையாதுங்க. இதுதான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பம். நான் என் மனைவியுடைய அனுமதி இல்லாம ₹1 கூட கடன் வாங்கினதே இல்லை இதுவரைக்கும். கர்த்தருக்கு சொல்றேன், சாட்சியா சொல்றேன். அப்படின்னு கடன் வேணும்னா எங்க மனைவிட்ட சொல்லியிருக்கேன், எம்மா எங்கேயாவது வாங்கி கொடுமா. சாட்சி அவங்களே வச்சிருக்கிறேன். அவங்க வேலை பார்க்குற இடங்கள்ல ஏன்னா மேல ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க. 6 வருஷமா கேஸ் போயிட்டு இருந்துச்சு. எத்தனையோ பேர் என்ன நம்பி யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா சொல்றாங்க, போலீஸ்காரனையும் பாஸ்டரையும் பேங்க்காரன் நம்ப மாட்டான். நம்ம போலீஸ்காரன் என்ன பண்ணிடுவான், மிரட்டி. அது வழக்கறிஞர் 3 பேர் சொல்றாங்க. பாஸ்டருக்கு என்ன இல்லைன்னா அவர் ஜெபம் பண்ணி பேய் ஓட்டி விட்டுருவாரு கடன் கொடுத்தவனுக்கு. அதனால 3 பேரையும் நம்பி கடைக்காரன் என்ன பண்ண மாட்டான். வழக்கறிஞர் கேஸ் போட்டுருவான், போலீஸ்காரன் அடிச்சு தட்டிடுவான், பாஸ்டர் ஜெபம் பண்ணி பேய் ஓட்டு. இந்த 3 பேரும் கடன். அதனால எனக்கு நான் அந்த நேரங்கள்ல சூழ்நிலை அப்படி இருந்ததுனால மனைவியிட்ட சொன்னேன். அவங்க அங்கங்க அவங்களும் பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், யாருமே கடன் கொடுக்கல. என் மனைவி நம்பி ஃப்ரீயா தான் கொடுத்தாங்க பாருங்க. அவன் பாஸ்டர் பிரச்சனையில மாட்டிக்கிட்டாரு, அவர் உதவி செய்ய யாருமே இல்லைன்னா அவன் ஃப்ரீயா கொடுத்தாங்க. எத்தனையோ பேர் ஃப்ரீயா கொடுத்து கடவுளுடைய கிருபையில கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் பக்கமா இந்த கேஸ்ல நான் செலவு பண்ணியிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ₹1 கூட கடனே இல்லாமல் கர்த்தர் இந்த கேஸ் எனக்கு முடிச்சு வெளியே ஒரு உதவி செய்தார். நான் பெருமையை சொல்ல, கர்த்தர் நல்லவர். ஆமென். நான் இறந்து போயிட்டா கூட என் பிள்ளைக்கு நான் கடனை வாங்கி வசதி போட சந்தோஷமா பரலோகத்துக்கு போயிருவேன். அந்த மாதிரி பெற்றோர், நீங்க உங்க பிள்ளைகளுக்கு வீடு ஆஸ்திகளை சேர்த்து வைக்கிறீங்களோ இல்லையோ, இறந்து போனதுக்கு அப்புறம் பிள்ளைகள் கடன் கட்டு மாதிரியா நீங்க பிள்ளைகள் விட்டு போனீங்கன்னா அதை காட்டுல மோசமான வாழ்க்கை வேற எதுவுமே இல்லை. அல்லேலூயா. சொல்லப்பட்டிருக்கு, அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்த மனுஷன், ஆனா கடனை வாங்கிட்டு கட்ட முடியாம இறந்து போயிட்டாரு. இப்ப வீட்டுல கடன்காரன் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறார், 2 பிள்ளைகளையும் எடுத்துட்டு போவான். நிம்மதியா தூக்க வருமா? நிம்மதியா சாப்பிட முடியுமா? எதைத்தான் நிம்மதியா செய்ய முடியும்? இதுதான் குறைவு. வீட்டுக்குள்ள கடன் வந்து அப்படியே கரைய மாதிரி அரிச்சிருந்து பாருங்க. இந்த நிலைமை வந்துதான் இப்ப இந்த அம்மா எங்க ஓடுறாங்க, எலிசாவின் இடத்துல ஓடி வந்துட்டு முதலாவது வீட்டுக்காரனை அடியான்னு சொன்னாங்க பாருங்க. 2வது வசனத்தை வாசிங்களேன். 2 நாளாகமங்கள் 2ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை படிங்க. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், என்ன இருக்கிறது என்று கேட்டான். அவள் அந்த எண்ணெயை நோட் பண்றதுக்கு பக்கத்துல நம்ம ஜெபத்துல என்ன சொன்னாங்கன்னா, உமது அடியாள்ட்டாங்க. ஹலோ, யாரோட அடியாள்? வீட்டுக்காரனும் அடிமை, இந்த அம்மாவும் அடிமை. அடிமைக்கு பிறந்த பிள்ளையும் அடிமைதான். நியாயப்பிரமாணத்துல ஒருவேளை இஸ்ரவேல்ல ஒரு மனுஷன் அடிமை ஆயிட்டானா 7 வருஷம் அவன் என்ன பண்ணக்கூடாது, அடிமையா இருக்கிற நாட்கள்ல கல்யாணமே முடிக்க கூடாது. இந்த அடிமையா இருக்கிற நாட்கள்ல கல்யாணம் முடிச்சிட்டானா அவன் மனைவி வாழ்நாள் முழுவதும் அந்த எஜமானனுக்கு அடிமை. அப்படி கல்யாணம் முடிஞ்சு பிள்ளை வருதுச்சுன்னா பிள்ளையும் வாழ்நாள் முழுவதும் அடிமை. இதை நமக்கு இப்படி சொன்னா தெரியாது. ஒரு இந்தியனும் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆயிட்டாங்க. அங்க போய் கல்யாணம் முடிச்சோ அல்லது இங்க இருந்து கல்யாணம் முடிச்சோ அமெரிக்காவில் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா யாருக்கு அது குழந்தை சிட்டிசன்ஷிப்ல வரும்? சார் இந்தியா அப்பா அம்மா சார் யாருக்கு அடிமை?
அமெரிக்க சிட்டிசன்ல போயிடும். அதை விட பிளைட்ல பறந்துருச்சுன்னு வைக்கல, வாழ்நாளும் பிளைட்ல பறக்கலாம். பிறப்பின் அடிமை இது. இந்த அம்மா என்ன உரிமையை வச்சு இப்ப ஜெபிக்க போறாங்க அப்படின்னா, என் வீட்டுக்காரனும் உமக்கு அடிமை, நானும் உமக்கு அடிமை, என் பிள்ளைங்க 2 பேரும் உமக்கு தான் ஆண்டவரை அடிமையாகணுமே தவிர கடைக்காரனுக்கு என்னவா கூடாது, அடிமையாக கூடாது. இயேசுவும் உங்களுக்கு அடிமை, இயேசுவுக்கும் நீங்க அடிமை ஆயிட்டீங்கன்னா, அடிமைக்கு பிறந்த பிள்ளை ஒரு நாள் கடன்காரனுக்கோ வேற பாவத்துக்கோ அடிமை ஆகாது பாருங்க. ஆமென். பிலிப்பியருக்கு பவுல் எழுதும் போது 2வது அதிகாரத்துல அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானாராமா. இயேசு என்ன ரூபம் எடுத்து வந்தாருங்க? இதுல ஒரு பெரிய சம்பவம் என்னன்னா, ஒரு அடிமை 7 வருஷம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுங்க, அவனுக்கு ஜூபிலி ஆண்டு வருது. இஸ்ரவேல்ல ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, உலகத்தின் அடிமைக்கும் இஸ்ரவேலின் அடிமைக்கும் அடிமையா இருக்கிற நாட்கள் எல்லாம் அவனுக்கு சம்பளமே நோட் பண்ணி 7வது வருஷம் அடிமையை அனுப்பும் போது 7 வருஷ சம்பளத்தையும் கொடுத்து என்ன பண்ணணும், அனுப்பணும். அப்படி அனுப்புறப்ப இந்த அடிமை என்ன சொல்றான்னா, ஐயா ஐயா இங்கேயே இருந்து என்ன பண்ணிட்டேன், பழகிட்டேன், நீங்க பத்திரமா நான் பாதுகாத்துட்டீங்க, வெளியில வேற எங்க போய் நான் எப்படி வாழ்றது, அதனால நான் வெளியில போல, நான் இங்கேயே அடிமையா இருக்கிறேன்னா, அங்கதான் கதவுல கொண்டு போய் நிறுத்தி சூடா கம்பியை காய வச்சு எங்க குத்துறது, ஆமா மாமா மடியில வச்சு குத்துற காது இல்ல இது, இது எங்க குத்துறது, கதவுல வச்சு ஆசாரியனை வச்சு ஓட்ட போடுறது. ஏன் அப்படின்னா, இந்த முதலாளி பலவந்தம் பண்ணி இவன் அடிமைப்படுத்தல, இவனே விரும்பி இங்க அடிமையாயிருக்கிறாங்கிறதுக்கு அடையாளம் என்னது? காதெல்லாம் குத்தாதவங்க சோத்திரம், காது குத்தினவங்களே கொஞ்சம் கவனிங்க. நீங்க அடிமைங்கிறதுக்கு அடையாளமா தான் காதுல ஓட்ட போடுறதாமா. இயேசு அதனால தாங்க இம்மானுவேல் அப்படின்னா தேவன் யாரு, நம்மோடு இருக்கிறார். உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் ஸ்தேவான் இடத்துல என்னுடைய விழாவில் வச்சு பாருங்க, என்ன இருக்குது, ஒரு ஓட்டை இருக்குது. என் கையை பாரு, என் கையில ஓட்டை இருக்குது. ஏன்னா நான் உங்களோட அடிமையா இணைஞ்சிட்டேன், உங்களுடைய என்னாலும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். கரங்களை தட்டி கத்த. அதனால அன்பான தேவனுடைய பிள்ளைய, அவங்க அப்பாவும் அடிமையா இருந்து இறந்து போயிட்டாரு. இப்ப அம்மா அடிமையா கொடுத்ததுக்கு அப்புறம் இப்ப எலிசா சொல்றாரு, உன் வீட்டுல என்ன இருக்குதுன்னா ஒரு கூட எண்ணெயே இல்லாமல் வேறொன்றும் இல்லைன்னாச்சு. இப்ப சொல்லி அனுப்ப போய் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க இடத்துல என்ன பண்ணுவாங்க, என்ன வாங்கு, காலி பாத்திரத்தை வாங்கிட்டு நீயும் உன் பிள்ளை என்னத்தை பூட்டுங்க, கதவை பூட்டுங்க. கதவை பூட்டிட்டு நீ அக்கம் பக்கத்துல இருந்து வாங்கிட்டு வந்த பாத்திரத்தில் இருக்கிற எண்ணெய் எல்லாம் வாத்து நிறைஞ்சதை ஒரு இடத்துல வை, காலியானது ஒரு இடத்துல வைனா, இந்த அம்மா எப்படியே நேரா போயிட்டாங்க. எங்க போயிட்டாங்க? சர்ச்சை முடிஞ்சு நேரா எங்க போயிட்டாங்க? வீட்டுக்கு போயிட்டாங்க. என்ன வாங்கல? பாத்திரம் வாங்கல. அக்கம் பக்கத்துல எண்ணெய் இல்லையாமா? சார் உங்க வீட்டிலேயாவது ஒரு கூட எண்ணெய் இருக்கு சார், அக்கம் பக்கத்து வீட்டுல ஒரு கூட எண்ணெயும் கிடையாது. உங்களுக்காவது ட்ரினிட்டி சர்ச் இருக்குது சார், இது இருராஜ் பாஸ்டர் இருக்கார் சார், உங்க அக்கம் பக்கத்து வீட்டுல ஒண்ணுமே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கடந்த நாட்கள்ல ஒரு அரசு துறையில உயர் அதிகாரியா இருந்த ஒருத்தர் இந்த ஷேர் மார்க்கெட்ல பணத்தை போட்டு ஏகப்பட்ட கடன் ஆயிட்டார். கடனாலும் ஏகப்பட்ட கடன், நிம்மதியா போயிடுச்சு. கடைசியா என்ன பண்ணாரு, தூங்கிட்டு இருக்கிற மனைவி குறவலை அறுத்தார், கொண்டுட்டார். பிள்ளைக்கு பாய்சன் வாங்கி கொண்டு பிள்ளை கொண்டு போட்டார். கடைசியா ட்ரெயின்ல விழுந்து செத்து போயிட்டார். சார் காலி பாத்திரம் தெரியுதா? இதுதான் அக்கம் பக்கத்தில் இருக்கிற மக்கள். தெரியுறாங்களா நமக்கு? கடந்த நாட்கள் ஒரு பாஸ்டர் சொன்னாரு, கொஞ்ச நாள் நரகத்து வாசப்படியில போய் கொஞ்சம் பேரை டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டு வாங்க. ஹலோ, நானே பரலோகத்துக்கு போறவங்களை டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், எங்க பிரதர் நரக வாசல்ல போய் டிஸ்டர்பன்ஸ் பண்றது? உன் கூட படிக்கிறவங்க எல்லாம் பரலோகம் வந்துருவாங்களா? சொந்த பந்தம் எல்லாம் பரலோகம். இதுதான் காலி பாத்திரம் சொல்றாரு. போய் பக்கத்து வீட்டுல இருக்கிற காலி பாத்திரத்தை வாங்கினா, இந்த அம்மா காலி பாத்திரத்தை வாங்கவே இல்லை. இந்த வசனத்தை வாசிங்கன்னா நேரா வீட்டுக்குள்ள போனாங்க, தன் பிள்ளைகள் இடத்துல தான் வீட்டில் இருக்கிற பாத்திரத்தை மாத்திரம் நிரப்புனாங்க. இப்ப எண்ணெயெல்லாம் நிறைஞ்சு போயிடுச்சு. பிள்ளைகள் சொல்றாங்க, பாத்திரமே பக்கத்து வீட்டுக்காரங்களா சர்ச்சைக்கு வராங்களா? நானும் எப்ப சர்ச்சை விட்டு நிக்கலாம்னு நினைக்கிற பொழுது, ஹலோ, கடன் மாறணுமா இருந்தா ஃபர்ஸ்ட் முதல்ல மற்றவங்க தற்கொலை பண்ணக்கூடிய கடனுக்காக தற்கொலை பண்றதுக்கு எத்தனையோ பேர் இந்த உலகத்துல தள்ளாடிட்டு இருக்கிறாங்க. ஒரு மறந்துடாதீங்க, கர்த்தர் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க கடனை தருகிற ஒரு ஆண்டவர்.
என் ஆண்டவருடைய சமூகத்துல வாங்கன்னு உங்க கடனுக்காக ஜெபிக்கிற நேரத்துக்கு முன்னாடி உங்க உறவினர்களுடைய கடன்களை எல்லாம் வச்சு எழுதி ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் கடன்ல இருக்கிறோம். நம்ம சபையில இருக்கிற ஒவ்வொருத்தருடைய பேரை சொல்லி அவங்க எவ்வளவு கடன் பட்டிருக்காங்கன்னு தெரியல. ஆண்டவரே அவங்க கடனை கட்ட உதவி செய்யுங்கன்னு கேட்டு பாருங்க. கர்த்தர் கட்டாயம் உங்கள் நிமித்தமா அந்த குடும்பத்தை வாழ வைப்பார். ஆமென். இதற்கு புரியுது. அக்கம் பக்கத்தினுடைய காலி பாத்திரம் தெரியுதா? ஏன் நிறைய நேரம் எனக்கு அந்த ஆத்ம பாரம் இல்லாம போற காரணம் என்ன தெரியுங்களா? என் பிரச்சனை என் தலைக்கு மேல இருக்கு. ஆனா இயேசு கூட பேதுருவிட்ட படகுல உட்கார்ந்து நல்லா உபதேசம் பண்ணி முடிச்சுட்டு லூக்கா 5ஆம் அதிகாரம் 4-5 வசனத்துல சொல்றாரு. வாசிங்களே. லூக்கா 5ஆம் அதிகாரத்தினுடைய 4-5 வசனத்தை வாசிங்க. இயேசு போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் அப்படின்னார். என்ன போட சொன்னாரு? ஹலோ, வலை போடுங்கள். அதுக்கு பேதுரு என்ன சொல்றாரு பாருங்க. அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் என் பிரச்சனை எனக்கு தான் தெரியும், உனக்கு என்ன தெரியும்? அதனால நீ சொல்ற, அதனால முழுசாவெல்லாம் என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது. நம்ம நிறைய நேரம் நம்ம தலையே போறதான் நிறைய நம்ம அற்புதத்துக்கு தடையா இருக்கிறது நம்ம மாம்ச சிந்தை தான். இயேசு பேச பேச கடல்ல என்ன ஆகுதாமா? மீன் உங்களுக்கு தெரியாது. நீங்க இன்றைக்கு விசுவாசிங்க, இப்பவே கர்த்தர் ஒரு காரியத்தை உங்களுக்காக ஒரு உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிறார். ஆமென். நிறைய பேர் ஆமெனவே காணாமே. அல்லேலூயா. மரியாள் பேச பேச எலிசபெத் வயிற்றில் இருக்கிற குழந்தை என்ன பண்ணுதாமா? துள்ளிட்டு இருக்குது. நீங்க கர்த்தரை விசுவாசித்து பாருங்க, இல்லாத இடத்துல கர்த்தர் ஏதோ ஒன்றை உருவாக்குவார். அதுதான் முக்கியம். சொல்றதெல்லாம் ஏத்துக்க முடியல, என் பிரச்சனை தலைக்கு மேல பாஸ்டர், இவ்வளவு கடன் இருக்கு, எப்படி வருது சொல்றாரு. எப்ப கடலை விட கடல் பெருசுப்பா. ஆமென். கடலை விட கர்த்தர் பெரியவர்ப்பா. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அவர் கடல் தான் நமக்கு ட்ரெஷரியா வச்சிருக்கிறார். உங்க பேங்க் எங்க இருக்குதாமா? ஹலோ, கடல்ல பேங்க் வச்சிருக்கிறார். பேதுரு சொல்றாரு, இங்க இருந்து ஒரு மீனை போய் தூண்டில் எடுத்துக்கொண்டு எங்க போடு? கடல்ல போடு. அதுல முதலாவது அகப்படுகிற மீன் வாயில பார்த்தா என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? வெள்ளி பணம் இருக்கும். எடுத்து உனக்காக எனக்காக என்ன பண்ணு சார்? இயேசுநாதரை மரித்து பரலோகத்துக்கு போயிட்டார் சார். இயேசுநாதர் ஏற்படுத்தி வச்ச ட்ரெஷர் மெரினா பீச்சில் இருக்குது பாருங்க. ஆமென். ஆமென். காணாம மெரினா பீச்சில் என்ன இருக்குது? போனதே இல்லைன்னு. சென்னைக்கு போனீங்கன்னா மெரினா பீச்சுன்னு ஒரு இடம் இருக்குது பாருங்க. சென்னை தெரியுங்களா? எங்க இருக்குன்னு? இங்க இருந்து ஒரு 500 கிலோமீட்டர் தாண்டி ட்ரெயின் பிடிச்சி போனீங்கன்னா அங்க ஒரு சென்னைன்னு ஒரு ஊர் வரும். அங்க இருந்து பக்கத்துல அப்படியே போனீங்கன்னா ஒரு ஸ்டேர் ஆட்டோ பிடிச்சீங்கன்னா மெரினான்னு ஒரு கடல் இருக்கு. அந்த கடலை தான் கடவுள் என்ன பண்ணி வச்சிருக்கிறாராமா? ட்ரெஷரியா வச்சிருக்கிறார். ட்ரெஷரினா என்ன? உங்களுடைய அக்கௌண்ட் பணத்தை. அதை என்ன சொல்றாருன்னா, கடல் எல்லாம் எனக்கு உனக்கு உதவி செய்யறதுக்கு கடவுளால் படைக்கப்பட்டிருக்குது. எனக்கு பஜாஜும் ஐடிஎஃப்சி தான் சார் தெரியும், கடல் ட்ரெஷரியா தெரியாது சார். கொஞ்சம் நம்புங்க சார். கர்த்தர் வானத்தையும் பூமியும் படைச்ச தேவன் கடல்ல இருந்து பணத்தை எடுத்து பேதுருவை கட்ட உதவி செய்தார் பாருங்க. அதே மாதிரிதான் போய் வலையெல்லாம் போடுனா, வலையெல்லாம் என்னால என்ன பண்ண முடியாது, போட முடியாது. என்ன போடுறேன்? வலையை 5ஆவது வசனத்தை படிங்க. அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படியே வலையை போடுற. வலைகளைங்கிறது வேற, வலையைங்கிறது வேற. ஆமென். ஆமென். அப்ப நிறைய நேரம் நான் என்ன பண்ணிடுறது இல்லை. அதனாலதாங்க 2 பேருக்கு உதவி செய்ய முடிஞ்சு. ஒருவேளை இருக்கிற வலையெல்லாம் போட்டிருந்தாருன்னு வச்சுங்க, அந்த ஊரே மீன் ஃப்ரீயா சாப்பிட்டுருக்கோம். ஆமென். இப்ப நம்ம சர்ச்சில் வாரம் வாரம் ஃப்ரீயா சாப்பாடு போடலாமா? யோசிக்கிறதா இருக்குது. எங்க வீட்டிலேயே அடுப்பத்தை வைக்கிறீங்க, போடலாம். ஆமென். நல்ல சத்தியத்தை கேட்டு நல்லா சாப்பிட்டு சபையை விட்டு திருப்தியா போற மாதிரி நம்ம சபையை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். அதுதான் சொல்றாரு, எல்லாத்தையும் போடு. நீ எல்லாம் முழு மனதோடு, முழு ஆத்மோடு, முழு பலத்தோடு நீ செஞ்சு பாரு. இது ரிசல்ட் வருதா இல்லையான்னு மாத்திரம் பாருங்க.
நான் முடிவு பண்ணிட்டேன் பாருங்க, வருஷம் நான் போனால் ஃபாஸ்டிங் தான் போ அவன் இருந்து பார்க்குறேன். நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறோம் பாருங்க. முழுசா இருந்துடலாமே அப்படின்னு இருந்து பார்க்குறோம், நல்லா தான் இருக்குது. இன்னைக்கு கர்த்தர் கிருபையில 18 நாள் ஆயிடுச்சு. கிளறு மாதிரி நின்று பேசிட்டு இருக்கிற பாருங்க. ஆமென், அல்லேலூயா. வேதம் சொல்லுங்க பாருங்க, முழுசு கீழ்ப்படிஞ்சு பாருங்க, பெரிய ஆசீர்வாதத்தை சம்பாதிப்பீங்க. சில நேரம் ஆண்டவர்கிட்ட இருக்கிற மாதிரி வேர்ல்டுல நம்ம இருக்கிறது இல்லை. ஒரே ஒரு சம்பவத்தை காமிச்சு நான் ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். எழுத்தைய வாசின் யாத்ராங்க புஸ்தகத்தினுடைய 4ஆம் அதிகாரம் 6லிருந்து 9 வரைக்கும் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்குது. யாத்ராகம 4வது அதிகாரம் 4லிருந்து 9 வரைக்கும். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் கையை நீட்டி அதை வாளை பிடி என்றார். 6 7 படிங்க. மேலும் கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையை உன் மடியிலே போடு என்றார். யாராவது ஆங்கில வேதாகமம் வச்சிருக்கீங்களா? ஆங்கில வேதாகமத்துல அது படிச்சீங்கன்னா, ஆங்கில வேதாகமத்துல POSOM புஷம் அப்படி கையை எங்க போட சொல்றாரு? தமிழ்ல மடியில போடு, தொடையில போடுங்கிறாரு. ஆங்கிலத்துல மார்பில் கை வைக்கிறார். எங்க கை வை? ஹலோ, எங்க கை வைங்க? பாஸ்டர் அப்பப்போ சொல்லுவாரு, உங்க நெஞ்சில கையை வச்சு ஆண்டவருக்கு என்ன பண்ணுங்க, நன்றி சொல்லுங்க. இங்க இயேசுவே மலையில பார்த்து சொல்றாரு, மோசே உன் கையை எங்க வை? நெஞ்சில வை. எடுத்ததுக்கு அப்புறம் என்ன தெரியும்? அது வாசிங்க அந்த வசனத்தை. மடியில போடுனாரு. எடுக்கும் போது குஷ்டம் பிடிச்சிருந்ததாம். பிரச்சனை எங்க இல்லைங்க, இருதயத்துல தான் இருக்கு. குஷ்டம் எங்க இருக்குது? இருதயத்துல தான். நிறைய பேர் என்னென்னமோ பண்ணி மனுஷன் நல்லா வந்துடலாம் நினைச்சாங்க. இருதயத்தை ஒரு மனுஷன் சுத்தப்படுத்தலைன்னா அவன் வாழ்க்கையில சுத்தமான எண்ணமே வராது. இயேசுவே சொல்றாரு, இருதயத்திலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீடுபடுத்துங்கிறார். இதைத்தான் கர்த்தர் முச்செடி நடுவுல தோண்டும் போது மோசேட்ட சொல்றாரு, இப்படி கையை இருதயத்துல வச்சு வெளியே எடுத்தீங்கன்னா என்ன வரும்? குஷ்டம் வரும். திரும்ப இருதயத்துல வையே, மறுபடியும் எடு, மறு சதையை போல ஆய்விடுன்னு இங்க ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். எங்க கொடுக்கிறாரு? அவர் சந்திக்கிற சபையாகிய மலையில சாட்சி கொடுத்தா, இத போய் பார்வோன் இடத்துல காமினா, மோசே அங்க போய் என்ன பண்ணல? பார்வோன் இடத்துல இத காமிக்கணும். இங்க நம்ம எப்படி இருக்கிறோமோ உலகத்திலேயே நம்ம அப்படி இருந்து பாருங்களேன். அந்த மாதிரி வேற யாருமே இருக்க முடியாது. ஏன் சொல்லுங்க பாப்போம்? இங்க கர்த்தர் தான் நம்மளை இப்படி இருக்க வைக்கிறார். உலகத்துல ஏதோ ஒரு கூட்டத்துல நெரிசல்ல கூட மிதிச்சுட்டு கெட்ட வார்த்தை பேசுறவங்க இருக்கிறாங்க. ஆனா இது மாதிரி நிறைய சபைகள்ல பாருங்க, 1000 2000 பேர் கூடி வருகிற இடத்துல அப்படி ஒரு பின் டிராப் சைலண்ட் இருக்கு பாருங்க. இந்த சைலண்ட் யார் கொடுக்கிறது? கர்த்தரே கொடுக்கிறார். ஆனா மோசே அங்க போய் காமிக்கல. அதுக்கு பல கையில இருக்கிறத கோலா போடணும்னா அதை மாத்திரம் போட்டார். ஒரு இடத்துல ஏசப்பா கேட்பாரு, 3 நாள் இங்க உட்கார்ந்து இருப்பாங்க, புசிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஆகாரம் இல்லை, உங்களிடத்தில் ஏதாவது இருக்குதுன்னு கேட்பார். உங்களிடத்தில் ஏதாவது இருக்குதா? என்ன பண்ணணும்? உங்கள்கிட்ட ஏதாவது இருக்குதா? அவர் பசியா இருக்கிற ஜனங்களுக்கு கொடுக்குற உங்களிடத்துல ஏதாவது இருக்குன்னா என்ன பண்ணணும்? என்ன சொல்லணும்? உங்கள்கிட்ட ஏதாவது இருக்குதா? இருக்குது அல்லது இல்ல. ஏன் இல்ல? பக்கத்துல இருக்கிறவங்க இருக்கு. பக்கத்துல இருக்கிறதுக்கு அவன் சொல்லிட்டு போறானே. நம்ம அடுத்தவங்கள்ட்ட வாங்கி கொடுத்து தான் பழகிறோமே தவிர நம்மளிடத்துல இருக்கிறத கொடுக்க பழகணும் பாருங்க. யாரோ ஒருத்தர் லண்டன்ல சாட்சியா இருந்தாரு சார் அப்படின்னு சொல்றதை விட அவர் லண்டனுக்கு தான் சாட்சியா இருக்கிறாரு. இன்றைக்கு நான் ஜீவன் உள்ள தேவனுடைய சாட்சியா நான் இருக்கிறேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இதனுடைய ரிசல்ட் தான் பாருங்க. அடுத்து ஆண்டவர் தண்ணியை எடுத்து தரையில ஊத்துனார். தண்ணி எடுத்து எங்க ஊத்து? தரையில ஊத்துன்னு இருப்பார். அதனால இந்த வார்த்தைக்கே கீழ்ப்படியாதனால அங்க 7வது அதிகாரத்துல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, கோல் எடுத்து தண்ணீர் அடிச்சதுனால தண்ணீர் இருக்கிற மீன் எல்லாம் செத்து நாத்தம் முடிச்சிருச்சு. இதனுடைய ரிசல்ட் இன்றைக்கு சபைக்கு கீழ்ப்படியாததுனால எப்ப ஒரு பிரச்சனை வருந்துறீங்களா? ஹலோ, இன்றைக்கு பிரச்சனை தெரியாது. கையை நம்ம கர்த்தத்தை காமிச்ச மாதிரி வேதத்துல காமிக்காம விட்டோம்னா எங்க பிரச்சனை வரும்னா, ஒரு இடத்துல அமிலேக்கியர் எனப்பட்டவங்க வருவாங்க. அந்த யோசுவா தேவ சமூகத்துல கையை உயர்த்துற போது கை ஸ்ட்ராங்கா இல்ல ஆடிடுச்சு. போன சார்ஜ் போட வேண்டிய நேரத்துல சார்ஜ் போடாம விட்டுட்டோம்னா
திடீர்னு ட்ரெயின் டிக்கெட்டு ஃபோனில் இருக்குது, டிடிஆர் செக் பண்ணும்போது மொபைல் ஆஃப் ஆயிடுச்சுன்னு டிக்கெட்டே இல்லை. அந்த மாதிரி சூழ்நிலை தான். நீங்க இங்க சாட்சியா இருக்கிறவங்க கர்த்தர் வேலையும் சாட்சியா மாத்தலைன்னா ஒரு நாள் வரும் பாருங்க, உங்களுக்கு கையே தானா நிக்க முடியாது. நிறைய பேர் சொல்லலாம் எல்லாருமே பலவீனமான மனுஷன் தாங்க. ஆனா மோசே அப்படி கிடையாது. 120 வயசுல சொல்றாரு, என் கண் என்ன ஆகல, மங்களடையில. பர்ஃபெக்டா இருக்கு சார், கண்ணு பர்ஃபெக்டா இருக்கு. கையாடுறதுக்கு காரணம் என்ன? நான் சபையில மாத்திரம் தான் சாட்சி, வேண்டல எல்லாம் வேண்டல காமிக்கவே மாட்டேன், சாட்சி காமிக்க மாட்டேன். என் கையை மறைச்சே வச்சுக்குவேன். நீ மறைச்சே வச்சுக்கோ, ஒரு நாள் கை நிக்க முடியாதபடி தள்ளாடும் பாரு. அன்றைக்கு தான் கர்த்தருடைய பெரிய கிருபை. ஆரோன் ஊரு தாங்கி வந்து வாலண்டியரா தாங்கினாங்க. யுத்தம் இஸ்ரவேலுக்கு வந்துருச்சு. அல்லேலூயா. சில நேரம் நான் சாட்சியா இல்லாவிட்டாலும் என்னை வெட்கப்படுத்தாமல் நடத்துகிற ஒரு நல்ல ஆண்டவர் இருக்கிறார். அப்போ உங்களை விசாரிக்கும் போது வாசஸ்தலத்துல குறைவு இருக்கக்கூடாதுன்னா இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நானும் அடிமையா இருக்கிறேன், உமக்கு தான் அடிமை. 1 மணி நேரம் என்னால போன் இருக்க முடியாதுங்கிற ஒரு நிலைமை வந்துருச்சு இப்ப. ஆமென். அப்படி இருக்கா இல்லைங்களா? ஒரு நாள் போன் இல்லாம இருக்க முடியுங்கிற ஒரு நிலைமை வந்துருச்சா இல்லையா? ஏன்னா நம்ம எதுல அடிக்ட் ஆயிட்டோம்? போன்ல அடிக்ட் ஆயிட்டோம். அவ்வளவு பிள்ளைகளையும் போனை கொடுத்து அடிக்ட் பண்ணிட்டோம். ஏதோ ஒரு காரியம் என்னால 24 மணி நேரம் இல்லாமல் இருக்கிறோன்னு நம்ம என்னைக்கு சொல்றோமோ அன்னைக்கு தாங்க நம்ம தேவனுக்கு அடிமையா இருக்கிறோம். இல்லைன்னா உலகம் ஏதோ விதத்தை நம்மளை கவிட்டு போயிடும். அப்ப குறைவுகளை கர்த்தர் வாசஸ்தலத்துல நிறைவாக்குறதுக்கு இன்னைக்கு சபையில ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ சபையில இருக்கிற மாதிரியே வீட்டிலேயே இரு, நீ சபையில இருக்கிற மாதிரியே வேலை ஸ்தலத்திலே இரு, நீ சபையில இருக்கிற மாதிரியே கல்லூரியில இரு, நீ சபையில இருக்கிற மாதிரியே உலகம் முழுவதும் நீ எனக்கு சாட்சியா இரு. அல்லேலூயா. எங்க அந்த சாட்சி வருதுன்னா பரிசுத்த ஆவி உன்னிடத்துல வரும். உன் வீட்டுல என்ன நிறைய 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 கடன்காரன் எப்ப கடன் கொடுப்பான்னு கேட்கிற இடத்த விட கடன்காரனே நீ எப்ப வந்து கடனை வாங்குவேன்னு கேட்கிற இடத்துல கர்த்தர் மாத்துவார். அல்லேலூயா. கொடுக்கிற இடத்துல கர்த்தர் கொண்டு வருவார். இந்த வேலை காலை வேளையில ஆண்டவர் சமூகத்துல அப்படியே கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாம். நம்மளுடைய கூடாரத்துல சமாதானத்தை தேவன் தருகிறவர். சமாதானம் கெடுறதுக்கும் தேவன் தான் காரணமா இருக்கிறார், சமாதானத்தை கொடுக்கிறதுக்கும் தேவன் தான் காரணமா இருக்கிறார். எந்த சமாதானத்தை கெடுக்கிறார்னா மாம்ச சமாதானத்தை கெடுத்து தேவனுடைய சமாதானத்தை கொடுக்கிறவர். சிற்றின்ப சமாதானத்தை கெடுத்து தேவன் பரலோகத்தின் மகிழ்ச்சியில சந்தோஷப்படுத்துகிறவர். மாம்சத்தின் சந்தோஷத்தை கெடுத்து ஆவிக்குரிய சமாதானத்தை கொடுக்கிற ஒரு நல்ல தேவன். எல்லா வேலை நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தர் நல்லவர். ஒருவேளை நீங்க கடன்ல நிறைய கடன்ல இருந்தீங்கன்னா கர்த்தரால் உங்களுக்கு கடனை கட்டி முடிக்க உங்களுக்கு பலன் கொடுக்க முடியும். உங்க பிள்ளைகளையே கடன்காரன் தூக்கி போகிற அளவுக்கு கடன் பெருசா இருந்தாலும் எலிசாவை விட இயேசு பெரியவராய் இருக்கிறார். எலிசாவோட இயேசு உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு அவருடைய சமூகத்துல உங்களை அடிமையா ஒப்பு கொடுத்துருங்க. அடிமையா முழுவதும் அடிமையா ஒப்பு கொடுத்துருங்க. அரைகுறை அடிமையா வாழ்ந்ததுக்கே அந்த அம்மாவுக்கு அப்படி அற்புதம் நடந்திருக்குமானா முழுசா ஒப்பு கொடுத்திருந்தா அந்த தெருவில் இருக்கிற மக்கள் எல்லாம் கடன் எல்லாம் கட்டி அந்த தெருவில் இருக்கிற மக்கள் எல்லாம் சந்தோஷமா வாழ்ந்திருப்பாங்களே. ஐயோ ஆண்டவரே, என்னுடைய ரட்சிப்பையே நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், தெருவுல மாண்டு கொண்டு இருக்கிற ஜனங்களை கண்ணுக்கு முன்னாடி தெரிய மாட்டேங்கிறாங்களே. இந்த வேலையிலே இயேசுவே எனக்கு ஒரு ஆத்ம பாரத்தை தாரும். இந்த காலி பாத்திரங்களை தேடி ஓட, ஆண்டவரே காலி பாத்திரங்களுக்காக ஜெபிக்க, ஆண்டவரே அந்த மக்களோட நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு இந்த நரகத்து வாசல்ல போய் கொஞ்சம் அவங்களை டிஸ்டர்பன்ஸ் பண்ணி பரலோகத்தின் பக்கமாய் திரும்பி விட இயேசுவே எனக்கு உதவி செய்யணும் கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாருங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஒரு ஆத்ம பாரம் உங்களுக்கு வரட்டும். இந்த கடன் பாரத்துல இருந்து கர்த்தர் ஆத்ம பாரத்துக்குள்ள உங்களை கொண்டு போக விரும்புகிறார். நீங்க ஆத்ம பாரத்துக்கு கடனாளிகளா மாறிடுங்க. கடனே வாங்குங்க. திரும்பவும் எலிசா வேற எதையும் சொல்ல, நீ கடன் வாங்குன்னு தான் சொல்றாரு. ஆனா எதை கடன் வாங்க சொல்றாருன்னா காலி பாத்திரத்தை கடனை வாங்கி மற்றவருடைய கஷ்டங்களை கேட்டு கேட்டு வாங்கி அழுது ஜெபிச்சு பாருங்க. கர்த்தர் அற்புதமாய் உங்க மூலமா அவர்களை ரட்சிப்பார். என்னே செயல்லை எங்கோ அப்பா நீராள வேண்டோ, என்னே செயல்லை எங்கோ அப்பா நீராள வேண்டோ, வறுமை எல்லாம் மாறனோ, வறுமை எல்லாம் மாறனோ, வன்முறையெல்லாம் ஒழியனோ, வன்முறையெல்லாம் ஒழியனோ,
எஜமானனே என் இயேசு ராஜனே. அப்படியே வலது கரத்தை உயர்த்தி ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுக்கலாம். உங்க உறவினர்கள் யாராவது கடன்பட்டு இருப்பாங்கன்னா, ஒருவேளை உங்களோட வேலை செய்யறவங்க யாராவது கடன்பட்டு இருப்பாங்கன்னா, அந்த கடன் நிமித்தமா ஆண்டவரே அவர்களை தற்கொலை பண்ணிடக்கூடாதப்பா, அவர் நரகத்துக்கு போயிடக்கூடாது. ஆண்டவரே இந்த வேலை ஜெப வேலையில் அவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே உம்மை சோதரிங்க. எங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க, ஆண்டவரே எங்க சபையில இருக்கிறவங்க, ஆண்டவரே கடன்ல இருக்கிற மக்களை கர்த்தர் இந்த வேலையில விடுவிப்பீராக. உடைய வல்லமை இயேசுவின் நாமத்தில் அவர்களை சந்திக்க நாங்கள் செபிக்கிறோம் ஐயா.